ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் எக்ஸ்ப்ளோரர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு விசித்திரமான வீடியோ. அப்படி என்ன விசித்திரம்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிலைகளை பற்றி பார்க்க போகிறோம். சிலைகள் அப்படின்னதும் சாதாரண சிலைகள் இல்லை, ராட்சத சிலைகள். பசிபிக் பெருங்கடலுக்கு சொந்தமான பல்வேறு நாடுகளில் சிலி அப்படிங்கிற நாடும் உண்டு. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிலி நாட்டுக்கு சொந்தமான தனிமையான ஒரு தீவு தான் ஈஸ்டர் தீவு. இங்கே இருக்கிற இந்த ராட்சத சிலைகள் தான் உலகத்தையே வியப்பில் ஆழ்த்துது. நாம் எப்படியுமே இந்த சிலைகளை பற்றி தெரிஞ்சு தான் இருப்போம். பெரும்பாலும் நம்ம படித்த ஹிஸ்ட்ரியில் இந்த சிலைகளோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த சிலைகள் எதுக்காக, எப்படி, ஏன், இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுமார் 13 முதல் 16ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் செதுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இந்த சிலைகள் மோவாய் அப்படின்னு அழைக்கப்படுது. யார் இதை செதுக்குனா அப்படின்ற முழுமையான விவரம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த தீவின் பூர்வ குடிமக்கள் ரஃபா நோய் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்களோட மூதாதையர்களை கௌரவிப்பதற்காக செதுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. அதாவது கேள்விப்பட்டிருப்போம், பாலினேஷியன் பீப்புள்ஸ், அவங்க தான் அங்கே உள்ள பூர்வக்குடிகள். ஆனால் இன்னமும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த சிலைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த தீவோட இயற்கை காட்சிகள் மற்றும் தனித்துவமான கலாச்சாரம், இதுகளுக்காக இந்த தீவுக்கு டூரிஸ்ட் நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே தனித்துவமான விலங்குகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. தீவை சுற்றி இருக்கிற அழகிய கடற்கரை, பவளப்பாறைகள் இதுக்காக மற்றும் இந்த சிலைகளை பார்க்குறதுக்காக அங்கே போகிற டூரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இது போல் வேறு ஏதாவது அற்புதங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.